ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி ஜீவநதி. இன்றைய நாளுக்கான தேவ செய்தியை கொண்டு வருகிறார் TCF இன்டர்நேஷனல் ஊழியங்களின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆண்டன் ஜோசப் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நன்மையானவைகளை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பாருங்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்றால் மிக விருப்பம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய இதயத்தின் விருப்பம். யாருமே சாபத்தை விரும்புகிறது. ஆசீர்வாதம் வேண்டுமா, கையை உயர்த்துங்கள் என்றால் ஒரு கூட்டத்தில் உள்ள எல்லாரும் உயர்த்தி விடுவாங்க. இப்போ கேள்வி என்னவென்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பல முறைகள் இருக்கிறது. அந்த வழிகளிலே நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிலது காமன் பிளஸ்ஸிங், பொதுவான ஆசீர்வாதங்கள். அது எல்லாருக்கும் கிடைக்கும். அது பொதுவானது. அது இந்த உலக மக்கள் எல்லாரையுமே எப்படி தான் ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. அது பொதுவாகவே தேவன் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் வருகிறது. தமிழில் சொல்வார்கள், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் பசியுமா மாங்கே. இறைக்கிறது நெல்லுக்கு, ஆனால் பாவம் புல்லும் வளர்ந்துட்டு போகுது. அதுபோல் ஆண்டவர் நீதிமான்களுக்கு என்று நிறைய கொடுக்குறார். அதில் நீதியின் பாதையில் நடக்காதவனும் சாப்பிடத்தான் செய்கிறோம். அது பொதுவாகவே நடைபெறுகின்ற ஒரு காரியம். அதாவது பொதுவான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்ல காரியங்களை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறார். ஆனால் இன்னும் பல படிகள் அதில் பார்க்கும்போது அவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு டிகிரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வழிகளில் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசி அனுப்பும்போது, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்களாக கண்ணீரோடு வாழ்கிறீர்கள், என்னுடைய வேதம் இருந்தும் நீங்கள் கண்ணீரோடு வாழ்கிறீர்கள். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கிறார். நீங்கள் இவ்வளவு தான் கொண்டு வந்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரி போய்விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய காரியங்களை கவனிப்பதில்லை. என்னுடைய காரியங்களை கவனித்து என்னுடைய ஆலயத்தை கட்டுவதில்லை. என்னுடைய பண்டக சாலை வெறுமையாக இருக்கிறது. அதில் நீங்கள் தசவபாகங்களையும் காணிக்கைகளையும் வஞ்சிக்கிறீங்க இப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை வைத்து பேசினார். காரணம், அந்த வாழ்க்கை செம்மைப்படுத்தாதவரை அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். ஆகவே இங்கே இன்றைய நல்ல சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 101 தாவீது சொல்கிறார், 101 2வது வசனத்தில், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். இது ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரியம். தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறான், உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அப்போ வீட்டில் ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. அந்த வாழ்க்கையிலும் நமக்கு உத்தமம் அவசியம். எல்லா இடங்களிலும் நமக்கு உத்தமம் அவசியம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு வரும்போதோ
அல்லது ஜெபக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம எல்லாரும் விசுவாசிகள் கூடும் பொழுது அந்த காரியங்கள் சரியாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இதை வாசிக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலை தளத்தில், உங்களுடைய ஓய்வு நேரங்களில், இவைகளிலெல்லாம் எவ்வளவு உத்தமமாய் நடக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது உத்தமத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதம். இவன் உண்மையானவன் என்று ஆண்டவர் கண்டுகொள்வார். அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, ஏன்னா அது நீங்கள் தமிழில் பார்த்தீர்களானால் உத்தமம் என்றால் உத்தமத்திற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. உண்மை, உத்தமம், நேர்மை, நீதியான நடத்தை, நாணயம். தமிழ் இவ்வளவு விரிவாக அந்த உத்தமத்தை குறித்து பேசுகிறது. அப்போ அந்த நாணயமான ஒரு வாழ்க்கை அது எங்கே செய்கிறானா, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, வீட்டில் யார் பார்ப்பா? வீட்டில் நீங்கள் தனியே இருக்கிற ஒரு இடம், அங்கே போதகர் இல்லை, அங்கே விசுவாசிகள் இல்லை, அங்கே வேற உலகத்தார் இல்லை. அப்படியான நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் உத்தமமான நடத்தை அவசியம். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன். என் வீட்டில் கூட நான் உத்தமமாக தான் இருப்பேன். சர்ச்சில் கூடுகைகளிலே நாம் உத்தமர்கள் போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் இந்த உத்தமம் நடிப்பல்ல. இந்த உத்தமம் ஒரு மாயையாக இருக்கக்கூடாது. இந்த உத்தமம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எவ்ரி ஸ்டெப், உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைகளில், அந்த செயல்களில், அந்த பேச்சில், அந்த நடத்தைகளில் உத்தமம் இருக்க வேணும். தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காக பொய்களை எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்காக அந்த காரியங்களை சொல்லக்கூடாது. சரியான அந்த நேர்மை உள்ள நாணயமுள்ள வாழ்க்கை. பழைய காலத்தில் பாட்டெல்லாம் எழுதினார்கள், நாட்டு மக்கள் உள்ளங்களில் நாங்கள் நாணயத்தை விதைக்க வேண்டும். பாருங்க, அந்த நாணயம் என்றால் பணம் என்றும் ஒரு பொருள், நாணயம் என்றால் நேர்மை என்றும் ஒரு பொருள். அதான் நாணயம் என்று வைத்திருக்கிறாங்க. அந்த நாணயமாகிய பணத்தின் விஷயத்திலும் நேர்மையாக நடக்கணும். அது நல்ல தமிழ் அழகாக உதவி செய்து, நாணயத்தை கையாள்வதிலும் நாணயமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுங்கள், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை அரசாங்கத்துக்கு கொடுங்கள் என்று வேதம் நாணயத்தை குறித்து, நேர்மையை குறித்து, உத்தமத்தை குறித்து தெளிவாய் பேசுகிறது. அப்படி நீங்கள் நடக்கும்போது அதனால் வருகின்ற ஆசீர்வாதம் அது வேற ஒன்று. தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உத்தமம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த உத்தமமான நடத்தை உள்ளவனை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் என்பதை மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்கிறான். இயேசு சொன்னார் பாருங்க, நீங்கள் காத்திருங்கள், காத்திருந்து தேவ ஆவியினால் பலமடையும் வரைக்கும் காத்திருங்கள். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். அந்த எருசலேம் தான் முதல், அந்த எருசலேம் தான் உங்கள் வீடு, உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உத்தமம், உங்களுடைய நாணயம் இருக்க வேண்டிய இடம் உங்கள் வீடு முதலாவது. உங்கள் மனைவிக்கு முன்பாக, உன் கணவனுக்கு முன்பாக, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக, என் தகப்பன், என் கணவன் நேர்மை உள்ளவன், நீதி உள்ளவன், சொல் தவறாதவன், அப்படி நாணயமாய் நடப்பவன் என்பதை எருசலேம் சாட்சி சொல்லும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீட்டிலே சாட்சி இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் சாட்சி இல்லை. மனைவி கணவனை பற்றி தூற்றுறது,
கணவன் மனைவியை பற்றி தூற்றுவது, பிள்ளைகள் பெற்றாரை பற்றி தூற்றுவது. இன்றைக்கி ஒரு விசை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வீட்டிலே எப்படிப்பட்டவனாக நீ வாழ்கிறாய் என்பதை சற்று சிந்தித்து மனம் திரும்பி உன்னை சரி செய்து கொண்டால் நலமாக இருக்கும். ஏன்னா அதை சரி செய்துட்டாதான் உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். எருசலேமில் முதல்ல, அதுக்கு பிறகு தான் யூதேயா, அதுக்கு பிறகு தான் உங்கள் குடும்பம், அதுக்கு பிறகு உங்களுடைய உறவினர்கள் வட்டாரம். குடும்பத்தில் சரியாக இருந்தால் நீ சொல்வதை உறவினர்கள் மதிப்பார்கள். குடும்பத்தில் சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நீதி உள்ளது, நேர்மை உள்ளது. உன் செயலில் நேர்மை இருக்கிறது, உன் சிந்தனையில் நேர்மை இருக்கிறது, உன்னுடைய நடத்தைகளில் உண்மை இருக்கிறது என்கின்ற உன் வாழ்க்கையின் நேர்மையையும் நீதியையும் உன்னுடைய உறவினர்கள் கண்டால் உன் வார்த்தைக்கு பயப்படுவார்கள். நீ தேவ மனுஷன் என்று அவங்க பயப்படுவாங்க. இல்லாட்டி காரி துப்பிட்டு போயிடுவான். இவனும் இவன்ட கோயிலும் வேதமும் என்று. எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உத்தமம் மிக மிக முக்கியம். அப்போ எருசலேம், அப்புறம் யூதேயா, அப்புறம் தான் சமாரியா. இன்றைக்கி எருசலேம் ஆகிய வீட்டிலேயே நல்ல வாழ்க்கை இல்லை. பல பேர் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று போகிறார்கள். கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்வாரா? முதலாவது உன்னுடைய சாட்சி எருசலேமிலே சாட்சி கெட்ட வாழ்க்கை. யூதேயாவே உன்னை ஏற்றுக்கொள்ளலை, அப்புறம் சமாரியாவுக்கு எங்கே போகிறாய்? அப்புறம் பூமி முழுவதும் எங்கே போகிறான்னு நிறைய பேர் அப்படி சாட்சிக்கிட்ட இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இவைகளெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாற்றம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், 101ஆம் சங்கீதத்தை தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த 105ஆம் சங்கீதத்தை மாத்திரம் 8 வசனம் தான் இருக்குது. திரும்ப 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 வாசித்து உங்களுடைய இருதயத்தில் உத்தமமான நடத்தைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். 5ஆம் வசனம் பாருங்க, அவன் சொல்கிறான், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் உங்கள் வீட்டில் வர்றாரா? வந்து மற்றவனை குறித்து தீங்கானவைகளை பேசி, கெட்ட காரியங்களை பேசி தூற்றி, இப்படிப்பட்ட நண்பர்கள், இப்படிப்பட்ட உறவினர்கள் உங்கள் வீட்டில் இடம் இருக்குதா? இவன் சொல்கிறான், நான் அப்படிப்பட்டவனை நான் வந்து சங்கரித்தே போடுவேன், அவனோட சேர மாட்டேயா. பிறனை ரகசியமாய் அவனோட நல்ல நண்பன் போல இருந்து கொண்டு அவன் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்து அவனை பற்றி தூற்றுகிற அப்படிப்பட்ட நண்பன் உங்கள் நண்பனா? இல்லை, அது உத்தமம் இல்லை. அந்த நண்பனை காணும் பொழுது ஒரு சிரித்த முகம், அவன் போன பிறகு இன்னொரு பேச்சு நீங்கள் பேசுவீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் உத்தமம் இல்லை. ஆகவே அதை சரி செய்யப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த சிலைகள் சரி செய்யப்பட வேண்டும். 7வது வசனம் பாருங்க, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மேன்மையான வாழ்க்கை. இப்படி இந்த இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த குவாலிட்டிஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதி. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. நீங்கள் சில கிறிஸ்தவர்கள் கூட எல்லாம் கபடு செய்கிறவனே கூடி சாப்பிட்ற இடங்களும் இருக்குது. எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். கபடர்களே கூடுகிற இடம், அல்லது துன்மார்க்கர்களே கூடுகிற இடம், அல்லது வேறு சிந்தனை உள்ளவர்கள் எவனே ஏற்றுக்கொள்கிறது கூடுகிற இடம். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு கிடையாது. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் சொன்னார் அவன் வேணாம், அந்த உறவு வேண்டாம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு பொய்யர்களோடும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது, மற்ற நாட்களில் பொய்யர்களோடும் கபடர்களோடும் உண்மையற்றவர்களோடும் எல்லாம் கூட்டு. அப்போ எப்படி நீ சொல்லுகிற வார்த்தையை உன் உறவுகள் மதிப்பாங்க? எப்படி உங்களுடைய சுவிசேஷத்துக்கு ஒரு 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 பவர் இருக்கும்? அதனால பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது அங்கே ஒளியையும் இருளையும் பிரிக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலே நீங்கள் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வந்தவர்கள் என்றால் நீங்கள் உத்தமத்தில் தான் நடக்க வேண்டும், நேர்மையில் தான் நடக்க வேண்டும், நாணயத்தில் தான் நடக்க வேண்டும், உண்மையில் தான் நடக்க வேண்டும். அவைகள் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆகையினாலே அங்கே இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறதல்ல, அவருடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து
அவருடைய உன் செய்கைகளினாலே அவருடைய நான் இப்படி உண்மை உள்ளவன் உத்தமமாய் நடக்கிறவன் என்பதை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை மிக மிக அவசியம். அங்கே 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இதெல்லாம் தீர்மானங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த தீர்மானங்கள்லாம் எடுங்க. உத்தமமான வழியில் நடக்கிறவன் தான் என் வீட்டில் இருப்பான். உத்தமமான வழியில் நடக்கிறவன் தான் என்னை சேவிப்பான். உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் தான் என் தேசத்தில் நான் அவனோடு சேருவேன் என்று தாவீது திட்டவட்டமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் நண்பன் யார் என்று சொல். ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? உன் கூட்டாளின்னு சொல்கிறோம். கூட்டாளி யாருன்னு சொல்லு. யார் யாரெல்லாம் உன்னுடைய நண்பர்னு லிஸ்ட்டை கொடு. நீ எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்கிறேன் என்று ஒரு எழுத்து மொழி வழக்கு இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நீங்கள் ஒரு எழுதி பாருங்கள். அவங்களோட கேரக்டர் என்னன்னு பாருங்கள். அதுதான் கனி. கேரக்டர் தான் குணாதிசயம். அவங்களோட தான் நீங்கள் சேருகிற உங்களுடைய நண்பர்கள் யார் என்று பாருங்கள். அவர்கள் உத்தமம் இல்லை என்றால், அவர்கள் தீங்கு செய்கிறவர்கள் என்றால், அவர்கள் கபடஸ்தவர்கள் என்றால், அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்றால், நீ விலகித்தான் கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும். அப்படி வாழும் பொழுதுதான் நீ தேவனுக்குரியவன். தெரியுமா? கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஏதோ அவர் ஹிந்து, இவர் இஸ்லாம், அவர் அரபி, அப்படி இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய மகன், ஜீவனுள்ள தேவனுடைய மகள். இதற்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படி நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பலத்தினால முடியாது. அதனால தான் காலைதோறும் அவருடைய கிருபையின் நாடி அவருடைய சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே இந்த நாளில் நான் உத்தமமாக நடக்கணும், இந்த நாளில் நான் உண்மையாக நடக்கணும், என்னிடத்தில் நாணயம் இருக்க வேணும். நான் என்னுடைய செய்கை மற்றவர்கள் உங்களுடைய நாமத்தை தூசிக்கிறதா இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளில் கூட இருக்கக்கூடாது. சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஒரு பெரிய சொல்லையில் கிட்டடியில் கூட சொன்னார்கள், அவர் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார். எப்படி சாட்சி? ஐயோ அந்த மனுஷனா சொல்லுவார் செய்ய மாட்டார். அப்புறம் என்ன கிறிஸ்தவன்? நீ கொடுக்கல் வாங்கல்ல உண்மை இல்லை, பேச்சில் அந்த நேர்மை இல்லை. இவையெல்லாம் மாறும் பொழுது நீ கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நீ ஜொலிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் உங்களோட வாழ்க்கையில் மகிமைப்படும் பொழுது, பிரியமானவர்களே, அதனால் வருகிற ஆசீர்வாதமே தனி. அதை நீங்கள் ருசித்து பார்த்தால் அது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவார். ஏனென்றால் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் உள்ள வாழ்க்கை, இப்படிப்பட்ட நேர்மையான உத்தமம் உள்ள வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவன் செய்கிறவைகளெல்லாம் வாய்க்கும். அவன் அங்கே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல பசுமையாக இருப்பான். அவனுக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அதை தியானிக்கிறவனும் நேர்மையாய் நடக்கிறவனும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல கனிதருகிறவனாக இருப்பான். அந்த கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அந்த மேலான ஆசீர்வாதத்தை விரும்புங்க. நேர்மையாக நடங்க. உத்தமமாக இருக்க இந்த வருஷத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உத்தமமும் உண்மையும் உமக்கு பிரியமானது. ஏனென்றால் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே உத்தமமான தேவன், நீர் ஒருவரே உண்மையுள்ளவர். அந்த உம்முடைய சாயலை எங்களுக்கு தாரும். அப்படியே நாங்களும் நடந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை தரும் வாழ்க்கை வாழ கிருபை செய்தலும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை சூழ 1000 போராட்டங்கள் எங்களை நெருக்கி வந்தார்கள். எந்த திசையை பார்க்கிற பொழுதும் போராட்டம் நிறைந்ததா இருந்தாலும் நம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே நாம் பார்க்கும் திசையெல்லாம் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட வருகிறார்.
எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். நிலையிலும் ஆராதித்திடுவே என்னே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என்னே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என்னே சுவை முழு மனதோடு